ஆல்ஃபா கிளாஸ் ரூம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல 6ஆம் வகுப்பு இயல் 1ல இருந்து வளர் தமிழ் அப்படிங்கிற உரைநடை பகுதியுடைய பயிற்சிகள் படிக்க போறோம். ஸோ வளர் தமிழ் அப்படின்னா வளர்கின்ற தமிழ். தமிழ் எப்படி காலத்திற்கேற்ப வளர்ந்துக்கிட்டே வருது. எந்த ஒரு காலத்திலையும் தமிழினுடைய தன்மை மாறவே இல்லை. அந்த லாங்குவேஜ் இன்னமும் நல்ல சூப்பரா வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் படிக்கலாம். முதல் கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை என்றால் பழமை, பழமை என்று பொருள். இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடது கூட்டல் புறம், இடது கூட்டல் புறம். சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர் கூட்டல் இளமை, சீர் கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். இந்த கணினியில அந்த நீ கவனிச்சிங்களா? முதல்ல 3 சுழி நீ, அப்புறம் 2 சுழி நீ. கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. மா என்றால் விலங்கு என்று பொருள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நீங்க என்ன யோசிச்சாலும் நீங்க யோசிக்கிறத பேசணும்னு நினைக்கும் போது ஒரு லாங்குவேஜ் தேவை, அப்படித்தானே? ஸோ நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மிக பழமையான ஒரு இலக்கண நூல் அப்படின்னா அது தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். நம்ம ஒரு லாங்குவேஜை கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றோம்னா அந்த அந்த லாங்குவேஜோட லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதாவது நம்பர் சிஸ்டம்ல தான் அந்த லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வடிவமைச்சிருக்கணும். சொற்களை சொந்த சொற்றொடரில் அமைத்து எழுதுக. சென்டென்ஸ் மேக்கிங். ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, எப்படி அதை சென்டென்ஸ்ல கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி சிறப்பு. உலக மொழிகளுள் தனி சிறப்பு உடையது தமிழ். நாள்தோறும். நாம் நாள்தோறும் திருக்குறள் படிப்பது நல்லது. கூடுதல் வினாக்கள் தெரிஞ்சுக்கலாமா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். பல மொழிகள் கற்ற புலவர் பாரதியார். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் சிலப்பதிகாரம். ஆளப்படும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் எந்த புக்ல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை தொல்காப்பியத்திலையும் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை சிலப்பதிகாரத்திலையும் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கு. தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் அப்பர் தேவாரம். மல்லியின் தாவர பெயர். மல்லியினுடைய தாவர இலை பெயர் தழை. தழை. மல்லியோட இலை இருக்கு இல்லையா, அதை நம்ம மல்லி தழை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தழை. அதே மாதிரி இங்க உங்களுக்கு எல்லா தாவர இலையினுடைய பெயர்கள் கொடுத்துருக்கேன், இதை நீங்க படிச்சுக்கோங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை. இந்த மரத்தினுடைய இலைய இலைன்னு தான் சொல்லுவோம். பலா இலை, வாழை இலை, மா இலை அப்படி சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை இதோட இலையெல்லாம் கீரை அப்படின்னு சொல்லுவோம். பசலைக்கீரை, அகத்தி கீரை, முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லுவோம். அருகு, கோரை இதோட இலையெல்லாம் புல் அப்படின்னு சொல்லுவோம். அருகம்புல், கோரை புல். நெல், வரகு இதனுடைய இலையெல்லாம் தாள் அப்படின்னு சொல்லுவோம். நெல் தாள். மல்லி தழை. வீட்டில் கொத்தமல்லி வாங்குறோம், மல்லி தழை கேட்குறோமா, அதே தான். அடுத்தது சப்பாத்தி கள்ளி, தாழை, மடல் அப்படின்னு சொல்லுவோம். கரும்பு, நாணல் இதனுடைய இலைய தோகை, கரும்பு தோகை. பனை, தென்னை,
ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை. கமுகு, கமுகு மரம்னா பாக்கு, இதனுடைய இலைய வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, கமுகு, கழுகுன்னு படிச்சிடாதீங்க, கமுகு. கமுகு பாக்கு, தாவர இலையினுடைய பெயர் கூந்தல். உழவர் என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் நற்றிணை. நற்றிணை, உழவர் அப்படிங்கிற சொல்ல நற்றிணை அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல நூல்ல தான் பயன்படுத்தியிருக்காங்க. பாம்பு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் குறுந்தொகை. குறுந்தொகை. அரசு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் திருக்குறள். சரி, சேர்த்தெழுதுக படிக்கலாம். செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். பாகற்காய் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். அடுத்து கோடிட்ட இடம். உலகில் டேஷ் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. உலகில் 1000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். டேஷ் மிகவும் தொன்மையான மொழி. தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி. தமிழ் மொழி பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி அப்படின்னா, இப்போ ஒரு எழுத்து எழுதுறோம்னா வலது பக்கமா தான் இப்படி சுழிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஆ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்ல அம்மா, அந்த ஆ எந்த பக்கமா இழுக்கிறீங்க, இந்த சைடா தான், வலது பக்கமாக, ரைட் ஹேண்ட் சைடே தான் நம்ம அந்த கர்வ் எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உயர்திணை எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? உயர்திணை என்றால் தாழ்த்திணை அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு டேஷ் என்ற சிறப்பு பெயர் உண்டு. முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வலஞ்சுழி எழுத்துக்கள் எதெல்லாம்? ஆ, ஏ, ஔ, ந, ஞ. தமிழில் இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ழ. ஓகே, அடுத்தது டேஷ் அண்ட் டேஷ் தமிழ் வடிவங்கள் ஆகும். தமிழினுடைய வடிவங்கள் எதெல்லாம்? அறிவியல் தமிழும் கன்னித் தமிழும். அறிவியல் தமிழும் கன்னித் தமிழும் தமிழினுடைய வடிவங்கள். ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. தமிழுக்கு ஷேப் கொடுக்கக்கூடியது. டேஷ் அண்ட் டேஷ் இரண்டும் சங்க நூல்கள் எனப்படும். சங்க நூல்கள் எதெல்லாம்னா 10 பாட்டு 8 தொகை. நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 10 பாட்டு, இது 8 தொகை. பொறுத்துக. அருகு கோரை அப்படிங்கிறது புல், நெல் வரகு தாள், கரும்பு நாணல் தோகை, பனை தென்னை ஓலை. முதலை என்பது முதலாக குறுந்தொகையில வருது. மருந்து என்பது அகநானூறுல எழுதியிருக்காங்க. பார் என்ற சொல் பெரும்பானாற்று படையில யூஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளம் அப்படிங்கிற சொல் பதிற்று பத்துல முதலாக பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ் மூத்த மொழி எனப்படுவது எதனால்? ஏன் தமிழை வந்து ஒரு எல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம்னா, இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். அப்படி என்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் தோன்றியிருக்க வேண்டும். ஆகவே இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மூத்த மொழி என அழைக்கப்படுகிறது. அதாவது இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கணம் அப்படின்னா, இப்ப நம்ம கிராமர் படிக்கிறோம்னா கிராமர் எதை பேஸ் பண்ணி படிக்கிறோம்? ஒரு லாங்குவேஜுக்காக தான் கிராமர் படிக்கிறோம். அப்ப கிராமர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கணும், அப்படிதானே? ஸோ ஒரு லிட்ரேச்சர்னு ஒன்று இருக்கணும். அப்படிதான் இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூல் தான். அது வந்து அப்ப இலக்கண நூலே பழமையான நூல்னு சொல்றோம்னா அதுக்கும் முன்னாடியே ஒரு லாங்குவேஜ்னு ஒன்று இருந்திருக்கணும், அப்படித்தானே? ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. தமிழ் காப்பியங்கள் 50 காப்பியங்கள் எதெல்லாம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி.
அக்ரிணை பாகற்காய் என்னும் சொற்களின் பொருள் சிறப்பு யாது? அக்ரிணை பாகற்காய் அப்படிங்கிற சொல்லினுடைய ஒரு சிறப்பு. திணையினை உயர்திணை அக்ரிணை என இரு வகைப்படுத்தலாம். இது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. உயர்திணையினுடைய எதிர்ச்சொல் என்னது? தாழ்திணை. ஓகே, ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் நம்ம அக்ரிணை அப்படின்னு சொல்றோம். ஸோ அது ஏன் அப்படி சொல்றோம்? அக்ரிணையை பிரித்து எழுதினோம்னா அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிறது பொருள். பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லா காய், அதாவது பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என அழைக்கிறோம். பாகு இல்லாத காய் அப்படின்னு சொல்றோம். தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. தமிழ் இலக்கியங்கள் பலவும் செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை ஆகிய இனிமையான ஓசைகளையும் மோனை, எதுகை, இயபு என்னும் சொல் இனிமையையும் செய்யுளில் இடம்பெற்றுள்ள சொல்லுக்கான பொருளும் இனிமை மிகுந்தனவாக அமைந்துள்ளதால் தமிழை இனிய மொழி என்று அழைக்கிறோம். தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னா பல ஓசைகள் இருக்கு. அதாவது செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை அப்படிங்கிற ஓசைகள் இருக்கு. அப்புறம் சொல்லு பார்த்தீங்கன்னா மோனை சொல், எதுகை சொல் அப்படின்லாம் இருக்கு. இந்த மாதிரி நல்ல அழகான சொல்லும் அதற்குரிய பொருளும் இனிமை மிகுந்தனவாக அமைஞ்சிருக்கு. அதனால தமிழை இனிமையான மொழி என்று நம்ம அழைக்கிறோம். ஓகே குழந்தைகளே, ஸோ இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நீங்க மீண்டும் போட்டு பாருங்க. நன்றி.